என்னோட இடுப்பை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. இடுப்பை பிடிச்சி இழுத்ததா, என்னப்பா ஒரு மாதிரி வில்லங்கமான கம்ப்ளைண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட். கொஞ்சம் வில்லங்கமான கம்ப்ளைண்ட் தான். கொடுத்ததும் ஒரு வில்லங்கமான ஆள் தான். யார் அவர்? முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் 2 பேர் தான். 2 பேரும் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்கப்பா. என்ன நடந்துச்சு? திமுக எம்எல்ஏ மார்கண்ணேயனை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவங்க களத்தில் போயிட்டு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் விடுறாங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன அப்படின்னா, இடுப்பை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு, 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ் மினிஸ்டர் கீதா ஜீவன் அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தால் நடக்கிற சீனே வேறு. இது அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது வந்து இங்கே என்னப்பா என்ன இவர் இடுப்பை பிடிச்சி இழுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்மலாம் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அது போக என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடுப்பை பிடிச்சி இழுத்த அதே போலீஸ் ஆஃபீஸர் தான் தன்னை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல முன்னாடி ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அரெஸ்ட் பண்ணுற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போது தாவேகால சேர்றதுக்கு என்னை வற்புறுத்தினார். என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தின அதே போலீஸ் ஆஃபீஸர் தான் என் இடுப்பு பிடிச்சி இழுத்தது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஃபன்னியான ஒரு மொமெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதையும் நான் வந்து சும்மா விட மாட்டேன், இடுப்பை பிடிச்சி இழுத்த கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அவர் மேலே அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இது என்ன நாடா இல்லை காடா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாதம் இந்த ஆட்சி இருக்கும். அது வரையும் தான் இந்த காவல்துறை ஆட முடியும். என்ன இடுப்பு பிடிச்சி இழுக்கிறாருன்னா அந்த காவல்துறை அவர் தான் என்னை வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, உங்களை வந்து நான் வந்து தாவேக்காவில் சேர்த்து எல்லாம் செய்கிறேன்னு சொன்னேன். டிஎஸ்பி தான் இப்போ வந்து என்னை இடுப்பை பிடிச்சி இழுத்தது. அவரை பகிரங்கமாக நான் கவர்னர்கிட்ட விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன்னா அந்த டிஎஸ்பி தான். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல போனால் என்னென்னலாம் நடந்துச்சு. 13 பேரை சுட்டு கொன்னாங்க.